வார்த்தை ஏதும் பேசிட தோணல வாழ்வே இனி நீ தாண்டி காலம் அது பேசுற மாதிரி நானும் என தாரண்டி மொத்த சன்மம் ஒன்று போக கொஞ்சம் பாரண்டி. சிக்கிட்டடா வினோத்து, சிக்கிட்டடா. எப்படி ஒரு ட்விஸ்ட் வச்சு உட்காந்துருக்கா பாரு. பேசணும்னு ஆசைப்படும் போதெல்லாம் பேச மாட்டா. இப்போ எதுக்கு என்ன பிளான்ல இவ வந்து உக்காந்துருக்கானே புரியலையே. அதுவும் பார் கிட்ட உரசிக்கிட்டு உக்காந்துருக்கா. பொண்ணுன்னு நினைச்சு உரசிட்டு உக்காந்துருக்கான்னு நினைக்கிறேன். ஐயோ என்னடா இப்படி சிக்கிருக்கான். வினோதினி இங்க என்ன பண்ற? வாங்க அஜய், நான் வர்றதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, இசை, ஸ்ரீநிதி எல்லாரும் எங்க? நல்ல வேலை, என்னதான் தேடி வந்திருக்காளோன்னு நினச்சிக்கிட்டேன். கண்டுபிடிக்காத வரைக்கும் சந்தோஷம். அவங்க 2 பேரும் அங்கே பால்கனிக்கிட்டல இருந்தாங்க. அவங்க 2 பேரையுமா தேடி வந்தேன். அங்கே போய் பாரு, அங்கே இருக்காங்க. நான் போறது இருக்கட்டும். ஆமா, நீங்க இங்க என்ன பண்ண போறீங்க? நான் ரதி தேவியை பார்க்க வந்தேன். நானும் ரதி தேவியை தான் பார்க்க வந்தேன். ரதி தேவியை பார்க்க வந்தியா? ஆனால் இப்போ இசையும் ஸ்ரீநிதி எங்கே தானே கேட்ட. அவங்க தானே உன் ஃப்ரெண்ட்ஸு. ரதி தேவி யாருன்னு கூட உனக்கு தெரியாது. அப்புறம் அவங்கள்ட்ட என்ன பேச வந்தேன்? கன்ஃபார்ம் செத்த அன்னைக்கு. ஆமாம், என்ன விஷயமா பார்க்க வந்தேன்? எனக்கு எப்படி ரதி தேவியை தெரியாதோ அதே மாதிரி தானே உங்களுக்கு ரதி தேவியை தெரியாது. இவங்க தேர்ட் பர்சன் தானே. இப்போதான் வசந்த் சீனியருக்கு பேசியே முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ள அவருக்கு பேசி முடிவு பண்ண பொண்ணுகிட்ட நீங்க மட்டும் என்ன பேச வந்தீங்க? லாஜிக் கரெக்டு தான், ஆனால் என்கிட்ட பதில் இல்லையம்மா. வசந்த் கூப்பிட்டு வர சொன்னா, அதனால தான் கூப்பிட வந்தேன். ஆனா நான் ரதி தேவி கிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்க கொஞ்சம் வெளியே போறீங்களா? ரதி தேவி கிட்ட நீ பேசணுமா? ஆமாம், நீ என்ன பேச போற? இதே ஸ்ரீநிதி வந்து பேசினாலும் பரவாயில்ல, வசந்துக்காக சண்டை போட வந்திருக்கான்னு சொல்லலாம். ஆனால் நீ பேசுறதுல லாஜிக் இல்லையம்மா. நீ என்ன விஷயமா பேச வந்த? நான் என் ஃப்ரெண்டுக்காக பேச வந்தேன். பர்சனலாக பேசணும். நீங்கள் கொஞ்சம் வெளில போகிறீங்களா? போகிறப்ப அப்படியே கொஞ்சம் டோரை லாக் பண்ணிட்டு போங்க. டோரை லாக் பண்ணிட்டு போகணுமா? என்ன நினச்சிட்டு இருக்க நீ? ஸ்ரீநிதிக்காக ஏதாவது அடிக்க போறியா என்ன? அப்படிலாம் சொல்லக்கூடாது அஜய் மாமா. பாரு, ரதி தேவி பயப்படுறாங்க. ஒழுங்கா எழுந்து போவினோதினி, அப்புறமா எது வந்தாலும் பேசிக்கலாம். உங்க ரதி தேவி பொண்ணுங்கள்ட்ட பேச மாட்டாங்களா? பசங்கள்ட்ட மட்டும் தான் பேசுவாங்களா? அப்படிலாம் இல்லையே. பொண்ணு தான் அவ, பொண்ணுங்கள்ட்ட தான் பேசுவா. இருந்தாலும் இங்க இருக்கிற பொண்ணுங்களா இருந்தா சரி இல்லையே. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே. உங்களெல்லாம் பார்த்தா தான் அவளுக்கு பயமா இருக்கு போல. எங்களெல்லாம் பார்த்தா அவளுக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி தெரியுது. அதான் அவ பேசுறா. ஆமாம் ஆமாம், இங்கே இருக்கிற எல்லாரும் ரூடாக பேசுகிறாங்க. அதனால தான் எனக்கு பேச பயமாக இருக்குது. ப்ளீஸ் நீங்கள் கொஞ்சம் வெளியில் போங்க. நான் அஜய் மாமா கூட வசந்த் மாமாவை பார்க்க போகிறேன். என்ன நம்மள ஃபோக்கஸ் பண்றான்? வினோதினி கிளம்புன்னு சொல்லிட்டேன். அப்புறமா பேசலாம். ரதி தேவி கிட்டயா இருந்தாலும் யாருக்கிட்டயா இருந்தாலும். இப்போ ரதி தேவிக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கு. அதனால நான் அவளை கூட்டு போறேன். வசந்த் கூட்டு வர சொன்னா அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ரதி தேவி கிட்ட தான் பேசக்கூடாது, ஆனால் வினோத் கிட்ட பேசலாம்ல. வினோதினி, எனக்கு தெரியும் சீனியர். வினோத் எங்கே இருக்கான்னு நான் அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்கள் போங்க. எனக்கு வினோத் கிட்ட கொஞ்சம் பேசணும். பேச பர்மிஷன் உண்டா? சொல்லுங்க சீனியர், பர்மிஷன் உண்டா? நான் பேசலாமா? நீ பேசிட்டு வா வினோதினி, நான் வெளியில வெயிட் பண்றேன். தேங்க்ஸ் சீனியர். என்ன ரதி தேவி மேடம் இப்போ பேச மாட்டீங்களா என்கிட்ட? அது அடப்பாவி, இன்னும் மெயின்டைன் பண்ற பத்தியா? ஏய், உனக்கு எப்படி உண்மை தெரிஞ்சது? எனக்கு லைட்டா தெரியும். ஏன்னா ரதி வர டைம்ல நீ வர்றதில்ல, நீ வர டைம்ல ரதி வர்றதில்ல. நானும் நடக்கிற கூத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா நான் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல உங்ககிட்ட இருந்து. ஆமா, அந்த லைட்டா இருந்ததை யாரு கன்ஃபார்ம் பண்ணது? வசந்த் சீனியர் தான். அவன் கடைசி வரைக்கும் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ற மாதிரி தெரியல. அதனால நானே அவன் சார்பா உங்ககிட்ட வந்து சொல்லிடுறேன். தயவு செஞ்சு என் ஃப்ரெண்டுக்கு வாழ்க்கை கொடுமா அப்படின்னு கேட்டாரு. அதான் உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன். ஆல்ரெடி நான் லவ் பண்றதே உனக்கு தெரியும் தான். அப்பெல்லாம் பச்சை கொடி காமிக்காம இப்போ என் மச்சான் வந்து கேட்ட உடனே மட்டும் எப்படி பச்சை கொடி காமிச்சிங்க மேடம்? அச்சான் வந்து கேட்டதுக்கு அப்புறம்லாம் பச்சை கொடி காமிக்கல. நீங்க பார்த்த அந்த செகண்ட் கிட்டத்தட்ட 7-8 வருஷத்துக்கு முன்னாடியே பச்சை கொடியெல்லாம் காமிச்சாச்சு. பச்சை கொடி காமிச்சதை புரிஞ்சுக்காம இது வரைக்கும் சிவப்பு கொடி பிடிச்சிட்டு நிக்கிறது நீ. இதெல்லாம் நான் பண்ணது மிஸ்டேக்கா? யாரோ எப்படி எப்படியோ என்ன நாங்களே சொல்லியிருக்காங்க. அப்பெல்லாம் ஒத்துக்காம இப்போ மட்டும் என்ன? உன் மச்சான் சொன்ன மாதிரி தான். கடைசி வரைக்கும் நீ லவ் ப்ரப்போஸ் பண்ற மாதிரி தெரியல. இப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா ஸ்ட்ரைட்டா 60 கல்யாணம் தான். அதுவும் கேம்ப் முடிஞ்சு போயிட்டா அந்த ஃபோன்ல குட் மார்னிங் குட் நைட்டை தவிர வேற மெசேஜ் வர போறது கிடையாது. அதான் எங்க அப்பா அம்மா கிட்ட நானே ஃபோன் போட்டு பேசிட்டேன்.
கேம்ப் முடிஞ்சு வந்தோடனே கல்யாண பேச்சு எடுங்க, எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்குன்னு. அடிப்பாவி, அவ்வளோ தைரியமா உனக்கு? ஆமா, உங்க அப்பா அம்மா என்ன சொன்னாங்க அதுக்கு? அவங்க ஒன்றும் சொல்லலை. எப்படா நான் வாயை திறந்து சொல்லுவேன் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு தான் வெயிட் பண்ணாங்க. தோ இப்போ சொல்லிட்டேன், மாப்பிள்ளையை கூட்டிட்டு கையோட வாமா கல்யாணம் பண்ணிடுவோன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப முடிஞ்சு போச்சா எல்லாமே? நம்மளுக்கு கல்யாணமா? இவ்வளோ சீரியஸான விஷயத்த சிரிக்காமலே பேசுகிற பத்தியா? ஆமா, அதெல்லாம் இருக்கட்டும். இவ்வளோ நாளா நான் சொல்லாமலே இருக்கனே, லவ் ப்ரப்போஸ் பண்ணாமலே இருக்கனே அப்படின்லாம் என் மேலே கோவம் இல்லையா? உனக்கு தைரியம் வராதுன்னு தான் தெரிஞ்சு போச்சே. எல்லாரும் ஒரு ஒரு கேரக்டர், அதில் நீ ஒரு வித்தியாசமான கேரக்டர். லவ்னு சொல்லலையே தவிர மற்றபடி பார்க்குற பார்வை, எனக்காக ஒன்று ஒன்றும் பார்த்து பண்ணுறது, ஏன் சேஃப்டிக்காக எங்கே போனாலும் ஏன் பின்னாடியே நிற்கிறது, இது எல்லாமே நான் புரிஞ்சுக்காமலாம் இல்லை. லவ் சொன்னாதான் லவ்லாம் இல்லை. பார்க்குற பார்வையிலேருந்தே வினோத்தோட காதல் வினோதனிக்கு புரிஞ்சுக்கிட்டு தான் இருந்தது. உங்ககிட்ட சொல்லணும்னு தான் ட்ரை பண்ணுவேன். ஆனால் எப்படி ஆரம்பிக்கிறதுலாம் தெரியல. அப்படியே கலகலப்பாக வாழ்ந்தே பழகியாச்சா பசங்க கூட. திடீர்னு ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுறது, பழகிறது, அவளை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறது, ரொமான்ஸு இதெல்லாம் வருமானு தெரியல. ஆனால் வினோதனி ரொம்ப பிடிக்கும், அவ்வளோதான். அதனால எட்ட இருந்தே சைட் அடிச்சுக்கிட்டு என்னைக்காவது ஒரு நாள் வினோதனிக்கிட்ட காதலை சொல்லிட மாட்டோமா அப்படின்னு வாழ்ந்துட்டு இருந்துட்டேன். அட பாவி, ரசியா என் வாயாலே சொல்ல வச்சிட்டல. யார் சொன்னாங்கன்றதுலாம் முக்கியம் கிடையாது, எந்த அளவுக்கு லவ் பண்ணுறோன்றது தான் முக்கியம். வினோதினியா அந்த அளவுக்கு நான் லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். வினோதினியும் அப்படி தானே லவ் பண்ணுறா. இவ்வளோ அழகாலாம் லவ்வை யாரும் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க, வினோத்தால மட்டும்தான் முடியும். அதையும் தாண்டி வினோத்தோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃப்ரெண்டுங்களுக்காக எல்லாமே பண்ணுவேன்லாம் தெரியும், ஆனால் இந்த மாதிரி லேடி கெட்ட போடுற அளவுக்கு போவன்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் லவ் பண்ணுற பொண்ணு கூட இருக்கா, இந்த மாதிரிலாம் தெரிஞ்சால் நம்மளுக்கு அசிங்கமாக இருக்குமே, லேடி கெட்டப்லாம் போடுறோமே அப்படின்லாம் யோசிக்காம எனக்கு என் ஃப்ரெண்டுங்க தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கெட்டப்லாம் போட்டு லவ்க்கு ஹெல்ப் பண்ண பத்தியா, அங்கே என் வினோத் ரொம்பவே வசந்து நின்ட்டான். பாரா மேடம் இப்படிலாம் பேசுவாங்களா? இதை விட அதிகமாகவும் பேசுவாங்க. கூட தானே இருக்க போறீங்க, இதுக்கப்புறம் தெரியும். வினோதினி, சொல்லுங்க ரதி தேவி மேடம். ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ வினோத். ஒரு வானம் வரைய நீல வண்ணம், நம் காதல் வரைய என்ன வண்ணம், மேகத்தையே மாற்றி மண் சேரும் உண்மையிலே மழை போல். வினோத்தா இருக்கும்போது லவ் ப்ரப்போஸ் பண்றதை விட இப்படி ரதி தேவி கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்த கெட்டப்புக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. இந்த கெட்டப்ல தான் நீ உன் ஃப்ரெண்டுங்க மேல வச்சிருக்கிற பாசமும் அவங்க காதலுக்காக நீ பண்ண தியாகமுமே ஒளிஞ்சிட்டு இருக்கு. ரதி தேவி கெட்டப்புக்குன்னு ஒரு மாசம் இருக்கு, என் வினோத்துக்குன்னு ஒரு மாசம் இருக்கு. ரெண்டுமே கலந்தது தான் ரதி தேவி. தேங்க்யூ. ஆமா, லவ் ப்ரப்போஸ் பண்ணவே இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த ரொமான்ஸு அடுத்த கட்டம் இதெல்லாம் போறதுக்கு ரொம்ப டைம் ஆகுமோ? அப்படிலாம் முடிவு பண்ணாதீங்க மேடம். க்ரீன் சிக்னல் வர்ற வரைக்கும் தான் எல்லாரும் கம்முன்னு இருப்பாங்க. லேடி கெட்ட போட்டிருக்கேன்னு கம்முன்னு இருக்கேன். இல்லைனா இப்போ இங்கே நடக்கிறதே வேற. அடப்பாவி, என்னை புரிஞ்சுக்கிட்டு இத்தனை வருஷமா வெயிட் பண்ணுற பத்தியா? வேற யாராக இருந்தாலும் இந்த இடத்துல வெயிட் பண்ணுவாங்களான்லாம் எனக்கு தெரியல. ஆனால் என் வினோதினி எனக்காக வெயிட் பண்ணா. எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குடி உன்னை நினைச்சா. ஒரு சென்டிமெண்ட் வேண்டாம் ரதி தேவி. உங்க கெட்டப்புக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, போய் கலக்குங்க. அடுத்த கட்ட பிளானுக்கு ரெடியா இருக்காங்க உங்க மச்சான்ஸ்லாம். ஓகேங்க மேடம், நான் கிளம்புறேன். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டுங்கள்ட்ட கொஞ்சம் சொல்லாம இருங்க, ஓகேவா? ஷோர் ஷோர். ஏய், என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா இந்த பைத்தியக்காரியை நீ சொன்ன உடனே செவிலே ஒன்று வைக்கணும்னு தோணுச்சு. ஏய், இன்னும் என்ன மச்சான், யாரோ ஏதோ சொல்லிட்டு போறாங்க. ஏன் இது உண்மையா கூட இருந்துட்டு போட்டோம், என்கிட்ட சொல்லி தொலைக்க வேண்டியதானே இவன். விடுடா, இதுல எந்த சுயநலமும் கிடையாது. உன் மேல அவ வச்சு இந்த பாசம் தான் இந்த அளவுக்கு பண்ண வச்சிருக்கு. ரிப்போர்ட்லாம் ரெடி பண்ணிட்டியா? பண்ணிட்டேன் ரிப்போர்ட்லாம். கடுப்பாகுது, இதை நினைச்சாலே எனக்கு டென்ஷன் தான் மச்சான் ஆகுது. ஆனா இவளை சும்மாலாம் விட மாட்டேன்டா. அவள் என்கிட்ட வரணும்டா. இந்த ரிப்போர்ட்டெல்லாம் அதுக்கப்புறம் தான் காட்டணும்னு கூட நான் முடிவு பண்ணி வச்சிருக்கேன். வசந்த் வேணும்னு அவள் வரட்டும், அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டை காமிச்சிக்கலாம். அதனால தான் நானும் உங்ககிட்ட இந்த உண்மையை சொல்ல வேணாம் இப்போதைக்கு அவகிட்டேன்னு. கரெக்டு தான், நான் தப்புன்னு சொல்ல. ஆனால் ரொம்ப நாள் அவளை பனிஷ் பண்ணாத, பாவம் ஏற்கனவே கஷ்டப்பட்டுட்டா. புரியுது, அவளை தான் 2 நாளில் ஊருக்கு போயிடுவாளே. இன்னைக்கு நைட்டோட இதுக்கு ஒரு கிளைமேக்ஸ் கொண்டு வந்துடலாம். எப்படிடா? ராதிக்கு கிஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். எப்படியும் கிஸ் பண்ணலாம் விட மாட்டா. டென்ஷன் ஆகி போய் வருவா, அப்போ பேசிக்கிறான் அவளை. ஏய் பாவண்டா வினோத். மச்சான் உனக்கு ஒன்று தெரியுமா, இந்த வினோத் பையலுக்கு ஒரு சம்பவம் பண்ணி விட்டு வந்திருக்கேன். டேய், அவனை என்ன பண்ணிட்டு வந்த? இன்னைக்கு கேம்ப்லேருந்து கிளம்பணும்ல, அப்போ வினோத் நீ கிட்ட பேசினேன். இந்த மாதிரி ரதி தேவி கிட்ட போட்டிருக்கிறது வினோத் தான். கடைசி வரைக்கும் என் மச்சான் உங்ககிட்ட காதலே சொல்ல மாட்டான் போல. நீயா பாவப்பட்டு என் மச்சானை ஏற்றுக்கமா, அவனுக்கு தைரியம்லாம் இல்லை, நீ போய் எப்படி ப்ரப்போஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டேன். அடப்பாவி. அப்புறம் ப்ரப்போஸ் பண்ண போயிருக்கா. ஷாக் ஆயிருப்பான் இன்னாரம் அவன்.
டேய் அப்ப நீ இன்னைக்கு கிஸ்ன்னு கேட்டாலே போதும், வினோத் உனக்கு லிப் கிஸ் கொடுக்கவே ரெடியா இருப்பான்னு சொல்லு சந்தோஷத்துல. மச்சான் நேத்து வரைக்கும் கதிகாலிங்க போய் தாண்டா இருந்தான். இன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கு நைட்டு நான் போய் அவன்கிட்ட கிஸ் கேட்கவே தேவையில்ல. நான் எங்க அவன் தேடிட்டு இருப்பான் இப்போ எனக்கு கிஸ் கொடுக்கறதுக்கு. பாயபுல எத்தனை வருஷமாடா அவளுக்கு ப்ரொபோஸ் பண்றேன்னு ஓட்டிட்டு இருக்கான். அதான் முடிச்சு விட்டேன் இன்னைக்கு. டேய் வாசன், உன்னை பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் உன் ஃபேஸ்ல ஒரு தெளிவான சிரிப்பை பாக்குறேன்டா. இவ்வளவு நாள் நீ சிரிச்ச, அதுல தப்பு சொல்றேன், பட் அதுக்கு பின்னாடி ஒரு வலி இருந்துச்சு. அந்த வலி இல்லாத சிரிப்பை இன்னைக்குதான் என் வசந்த் மூஞ்சில பாக்குறேன். எல்லாத்துக்கும் என் சரவணன் தான் காரணம். என் சரவணன் என் கூட இருந்தா எப்பவும் எல்லாமே சக்சஸ் தான். லவ் யூ டா மச்சான். லவ் யூ சோ மச் டா. அம்மா அம்மா நந்தம்மா என்னைய அம்மான்னு கூப்பிட்டேன்? ஆமா உங்களை தான் கூப்பிட்டேன். இங்க என்ன பண்றீங்க தனியா? எல்லாரையும் அம்மான்னு தான் கூப்பிட்டேன். மகா அம்மா, அன்பழகி அம்மா, எல்லாரையும் இசை அம்மா. ஆனா என்ன கூப்பிடும்போது மட்டும் நான் இவ்வளவு நாளா உங்களை ஆன்டின்னு கூப்பிட்டே பழகிட்டேன், அதனால எனக்கு வரல அப்படின்னு சொன்னேன். ஆமா உங்களை ஆன்டின்னு கூப்பிட்டு பழகிட்டேனா, அதனால கூப்பிட வராம தான் இருந்துச்சு. ஆனா என்னன்னு தெரியல, இன்னைக்கு கூப்பிடணும்னு தோணுச்சு. இனிமேல் எப்பயுமே நான் அம்மான்னு கூப்பிடுவியா? நான் கூப்பிடுறேன். அப்படி கூப்பிட்டா உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு நீ இப்படி கூப்பிடுறது தாண்டா பிடிச்சிருக்கு. அம்மானே கூப்பிடு. அந்த பாக்கியத்தை நீயாச்சும் எனக்கு கொடுடா. நீங்க ஏன் பாடுறீங்க? இந்த வார்த்தையை யார் வாயாலையும் கேட்காம போயிடுமோன்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தேன்டா. நீ எல்லாரையும் கூப்பிடும்போது கூட என்ன நீ கூப்பிடலன்னு நான் ஏங்கி போயிருந்தேன் தெரியுமா? பாப்பா இனிமேல் கூப்பிடுறேன், நீங்க அழுவாதீங்க. இனிமேல் நீங்களும் எனக்கு அம்மா தான். நான் அம்மானே கூப்பிடுறேன். என் செல்லம், நீ இப்படி கூட்ட வார்த்தையில நான் வாழ்ந்துடுவேன்டா. இந்த பாக்கியத்தை நீயாச்சும் எனக்கு கொடுத்தி அதுவே போதும். இந்த ஆயுசுக்கும் இதை நான் மறக்க மாட்டேன். இந்த வார்த்தையில என் மனசு நிறைஞ்சிருச்சு, என் வயிறு நிறைஞ்சிருச்சு. நான் குழந்தைய பெத்தெடுத்து என் பிள்ளைய என்ன கூட்ட மாதிரி இருக்கு. கடவுள் எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நீயாச்சும் எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தல்ல அம்மான்னு கூப்பிட்டு. அம்மா அழுவாதீங்க, அப்புறம் பாப்பாவும் அழுவேன். இல்லடா, அம்மா இனிமேல் அழுவ மாட்டேன். நீ இனிமேல் என்ன அம்மான்னு தானே கூப்பிடுவேன். உண்மையாமே பாப்பா இனிமேல் அம்மான்னு தான் கூப்பிடுவேன், நான் ப்ராமிஸ். நான் வயது வளர்ந்தால் கூட மடி ஊஞ்சல் வேண்டும் ஆட நீயே சிக்கிட்டமே. எப்பயும் போல நம்ம பூமாரி கூட வந்துருவோன்னு வீட்லயும் யாரும் தேடி இருக்க மாட்டாங்க. மழை வேற பெய்யுது. இன்னைக்கு பூமாரி லீவ் போடுவான்னு நம்ம என்ன கனவா கண்டோம்? இப்போ என்ன பண்றது? டவர் வேற இல்லை. யாருக்காவது ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா இந்த இடி இடிக்கிறதெல்லாம் நினைச்சா லைட்டா அள்ளு விடுதில்ல. அங்க நிக்கிறது வைஷு தானே? என்ன மழை பெய்யுது, தனியா நின்றுகிட்டு இருக்கா? பூமாரி எப்பயுமே இவ கூட தானே போவா? பாவம், மழை வேற பெய்யுது. வீட்லேருந்து யாராவது கூப்பிட வராங்களா என்னன்னு தெரியலையே. போய் ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்கலாமா? சீனியர் என்ன இந்த டைம்ல இங்க? அதை நான் கேட்கணும் மேடம். நீங்க என்ன பண்றீங்க இந்த டைம்ல? அது ப்ராஜெக்ட் விஷயமா ஃபைனல் இயர்ல, அதான் வெளியில போக வேண்டியது இருந்தது. போனேன். பூ மாதிரியும் வருவான்னு நினச்சேன். ஆனால் இன்னைக்கு அவள் கட் அடிச்சிட்டா. அதான் எப்படி போகிறதுன்னு தெரில. வீட்டுக்கு மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு. பேக் எடுத்துகிட்டு வரல, கொடையும் எடுத்துகிட்டு வரல. பேக் எடுத்துகிட்டு வந்தாலாச்சும் அட்லீஸ்ட் அதில் கொடை இருந்திருக்கும். புரியுது, ஆனா வீட்டுக்கு யாருக்காவது கால் பண்ண வேண்டியதானே? மழை பெய்யுது, அவ்வளோ இடி இடிக்குது. எங்கே இந்த டவர் கிடைக்கும்? அது நம்ம ஊரில் கிடச்சிருமா என்ன? சரி, வீட்டில் இருக்கிறவங்க யாரும் தேடி இருக்க மாட்டாங்களா என்ன? மார்னிங் டைமில் தான் அக்கா கூட வருவேன். ஈவினிங் டைம்லலாம் பூமாரி கூட அப்படியே நடந்தே போயிடுவேன். அதனால் நான் வந்துடுவேன்னு இருப்பாங்க. ஆனால் மழை பெய்யுதுன்றதுனால இதுக்கப்புறம் தான் யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது சரி. சரி, யாருக்குமே லைன் போலையா என்ன? டவரே இல்லை, எப்படி கால் பண்ணுறது? இப்படியே இவ்வளோ நேரம் நின்றுட்டு இருப்ப? வேறு வழி இல்லையே. அஸ்வின் அண்ணா டியூட்டி முடிஞ்சு போகிற டைம் தான். பார்க்கலாம். சரி, ஓகே, ஒரு நிமிஷம் இரு. மழை மழை இன்னுலகத்தில் வருகின்ற முதல் மழை நீ முதல் மழை அலை அலை என் இதயத்தில் அடிக்கின்ற முதல் அலை நீ முதல் அலை என்ன திண்மை என்ன வன்மை எந்த பெண்ணும் அதிசய வெண்கல. என்ன வந்து நின்ட்டீங்க? ஏன் அப்ப போகவா? தனியா நின்னுப்பியா?
நிற்க மாட்டேன்னா லைட்டாக பயமாக தான் இருக்குது. தனியாக இருட்டில் நிற்கிறது, அதுவும் மழை இடி ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இருந்தாலும் எனக்காக நீங்கள் ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டேன்னு பார்த்தேன். பரவாயில்ல, இருக்கட்டும். நான் வெயிட் பண்ணுறேன். உங்கள் வீட்டில் வேறு யாருக்காவது லைன் கிடைக்குதான்னு பாரு. யாராவது ஃபோன் எடுத்து வரேன்னு சொல்லிட்டா கூட பரவாயில்ல. அது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு உன்னை அவங்க வந்தோடனே விட்டுட்டு கிளம்புறேன். தனியாக எப்படி நின்றுட்டுருப்பேன்? என்ன ஷாக்காக பார்க்குற? ஒன்றும் இல்லை. கூப்பிட்டு போய் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லாமல் அமைதியாக பைக்கை விட்டுட்டு வந்து கூட நிற்கிறேன்னு சொல்கிறான். ம் என்ன வா ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லாமல் கூட வந்து நிற்கிறேன்னு யோசிச்சுட்டு இருக்கியா? இல்லையே, நான் ஏன் அப்படி நினைக்க போகிறேன்? நீ அப்படி நினைக்கவும் மாட்ட, சொல்லவும் மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நானே டீசெண்டாக பைக்கை நிறுத்திட்டு கூட துணைக்கு மட்டும் நிற்கிறேன்னு நின்றுட்டு இருக்கேன். நான் வரமாட்டேன்னு நீங்கள் எப்படி முடிவு பண்ணீங்க? ஆமாம், வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். என்னை கொஞ்சம் வீட்டில் ட்ராப் பண்ணுறீங்களா அப்படின்னு யாராக இருந்தாலும் கேட்பாங்க. அதையும் நீ கேட்கல. என் கூட வந்து நிற்கிறியானே ஃபஸ்ட்டு கேட்கல. அவன் மட்டும் பேசிட்டு போட்டோம் அப்படின்னு தானே நின்று பேசிட்டு இருந்த. இல்லை மழையில் நனையிறேன்னு ஒரு கரிசனமும் கிடையாது. உள்ளே வந்து நில்லுங்க மழை பெய்யுது அப்படின்னு சொல்லலை. இப்படிப்பட்ட ஆள் நீயா என் கூட பைக்கில் ஏறி உங்கள் வீட்டில் ட்ராப் பண்ணுன்னு சொல்லிட்டு போற? லாஜிக் கரெக்டு தான். ஆமாம், நான் ஏன் பைக்கில் வரப்போகிறேன்? அதெல்லாம் வரமாட்டேன். எவ்வளோ மழை பெஞ்சாலும் நான் தைரியமாக நிற்பேன். எங்கள் அண்ணனுங்க கொஞ்ச நேரத்தில் என்னை காணனா தேடிக்கிட்டு வருவானுங்க. இந்த பஸ் ஸ்டாப்பில் தான் எப்படியும் வெயிட் பண்ணுவேன்னு. தெரியும் மேடம் வரமாட்டீங்கன்னு. அதான் பாசமலரை தேடி அண்ணனுங்க வர்ற வரைக்கும் பாதுகாப்புக்காச்சும் கொஞ்சம் நிற்கிறேன். பரவாயில்லையா இல்லை போட்டுமா? என்னங்க மேடம் கிளம்பட்டுமா? வேணாம் வேணாம், அதான் நிற்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. உங்கள் திருப்திக்காக வச்சு ஒன்று நில்லுங்க. ஐயோ, ஏன் திருப்திக்காகலாம் நிக்கல மேடம், உங்க சேஃப்டிக்காக தான் நிக்கிறேன். வேணும்னா சொல்லுங்க, இல்லைன்னா நானும் கிளம்புறேன். ஏன் சேஃப்டிக்கா? நம்ம ஊர்ல என்ன பயம்? நிக்கிறதுல சேஃப்டிலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படி அப்ப நான் கிளம்புறேன், நீங்க நில்லுங்க. எப்படியும் மழை நின்றும் கொஞ்ச நேரத்துல. அப்படியே பொடி நடையே கிளம்பி போங்க. இல்ல உங்க பாசமலர்கள் வந்தாங்கன்னா அவங்கள கூட்டிட்டு போக சொல்லுங்க. நான் கிளம்பவா? ஏன்னா எனக்கு டைம் ஆயிடுச்சு. நான் போயிட்டு வரேன். என்னை எங்க அண்ணி தேடுவாங்க. ஐஷு ரொம்ப பில்டப் பண்ண கிளம்பி போயிடுவான். அந்த மாதிரி கேட்டகரி தான் இவன். இவன் கிட்ட தேவையில்லாம நம்ம வாயை விட தேவையில்ல, அடக்கியே வாசிப்போம். என்னம்மா நிக்கவா போட்டுமா? ம் நில்லுங்க, பரவாயில்ல. கொஞ்ச நேரம் நான் ஃபோன் ட்ரை பண்ணுறேன். அதுக்குள்ளே யாராவது எடுத்தாங்கன்னா வர சொல்கிறேன். அது வரைக்குமாச்சும் வெயிட் பண்ணுங்க. அப்படி வாயை திறந்து சொல்லு. நான் தான் நிக்கணும்னு வந்துட்டேன். நிக்கிறவனையும் சீண்டி பாக்குற பத்தியா? உங்கள் ஃபோனில் டவர் எடுக்குதா? டவர் எடுத்தா வந்தோடனே சொல்லிருக்க மாட்டேனா? உங்க அண்ணனுங்களுக்கு கால் பண்ணவான்னு எடுக்கலன்னு நானும் பார்த்துட்டு இருக்கேன். இல்லை, மேபி வேற ஏதாவது சிம் யூஸ் பண்ணுறீங்களோ, அதுக்கு டவர் கிடைக்குதோன்னு பார்த்தேன். இல்ல செக் பண்ணிட்டேன். மொபைல்ல 2 சிம் கார்டு இருக்கு. 2 டவருமே எடுக்கல. சரி ஓகே. இன்னைக்குன்னு பார்த்து தான் இந்த ஃபோன் டவரும் நம்மளை பழி வாங்குது. என்ன பண்ண? வேணாண்டா கிருஷ்ணா, அப்படி பார்க்காத. சைட் அடிக்காதடா. உனக்கு இவ செட்டே ஆக மாட்டா. சோ கண்ணு பார்க்காத முட்டைக்கண்ணி பார்க்காத. ஆனா இந்த மழை, இந்த இடி, இந்த கிளைமேட், இவ எல்லாம் சேர்ந்து ஏதோ பண்ணுது உள்ள. இவ்வளோ இருட்லையும் இவ மட்டும் நம்ம கண்ணுக்கு இவ்வளோ பளிச்சுன்னு தெரியறாளே. சைட் அடிக்காதடா. அந்தி சூரியனும் குன்றில் சாயும் மேகம் வந்து கச்சையாக காமன் பொங்கும் மோக பூவில் முத்தக்கும் மாலம் தங்கு திங்கள் எற்றில் பொட்டும் இட்டு வெண்ணிலாவின் கண்ணம் தொட்டு அங்கெல்லாம் பார்த்தாலும் அழகா தெரியறாளே. கிருஷ்ணா, இது வரைக்கும் ஒரு பிள்ளைய ஏறெடுத்து பார்த்ததில்ல. இவளை மட்டும் ஏன்டா பார்த்துக்கிட்டு இருக்க? நம்ம லைஃபுக்கும் லவ்வுக்கும் செட் ஆகுமா சொல்லு பார்க்கலாம். ஷூ பார்த்துட்டா. ஏதாவது சொன்னீங்களா? இல்லைங்க, நானும் டவர் எடுக்கதான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். டவர் என் ஃபோன்லேயும் கிடைக்கல. சரி. ஆமாம், அன்னைக்கு பிஸ்னஸ் அதுக்கப்புறம் பண்ண போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, ஸ்டார்ட் பண்ணியாச்சா? இல்லைங்க, ஃபினிஷிங் ஒர்க் தான் போயிட்டு இருக்கு. ஒர்க் முடிஞ்சிருச்சுன்னா அப்படியே கையில் இன்சார்ஜ் எடுத்துட வேண்டியதான். பட் நீங்கள் இன்னுமே படிக்கணும்னு தான் ஆசைப்பட்டுட்டு இருந்தீங்கல்ல? ஏங்க பிஸ்னஸை பார்த்தா படிக்க முடியாதுன்னு ஏதாவது இருக்கான்னு? பிஸ்னஸை பார்த்துக்கிட்டே அப்படியே கரஸில் படிக்க வேண்டியதான். படிப்பு மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்ல? ஆமாம், எவ்வளோ தூரம் படிக்கணுமோ அவ்வளவும் படித்து முடிச்சிடணும். இவ்வளோ தாண்டா நீ படிக்க வேண்டியது அப்படின்னு சொல்கிற வரைக்கும் படிக்கணும். நல்ல கோல் தான். ஏன் மேடம்க்கு எதுவும் கோல் இல்லையா? இருக்கு. நம்ம காலேஜில் நெக்ஸ்ட் இயர் எம்இ பண்ணலான் இருக்கேன். அப்படியே படிச்சுட்டே இருப்போம். எனக்கும் அதில் தான் இன்ட்ரெஸ்ட்டு. படிங்க. சீனியர்கிட்ட டவுட் ஏதாவது இருந்தாலும் கேட்கலாம். சீனியர் கிளியர் பண்ணுவேன். ஷோரா? அப்போ டவுட் கேட்டால் கிளியர் பண்ணுவீங்களா? கிளியர் பண்ணுவனே. படிச்சது எதுக்கு? 4 பேருக்கு சொல்லி தரதுக்கு தானே. டவுட் கிளியர் பண்ணாமல் என்ன பண்ண போகிறேன்? அங்கே படிக்கும்போதே கிளாஸ் எடுத்தவனா. அப்படி இருக்கும்போது இப்போ என்னோட ஜூனியர், அவங்களுக்கு நான் சொல்லி தர மாட்டேனா? ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இப்போ போயிட்டு இருக்கிற ப்ராஜெக்டில் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கல. அப்போ உங்களை காண்டாக்ட் பண்ணால் சொல்லி தருவீங்களா? ஷுவர் தான், சொல்லி தருவேன். அதில் எதுவும் பிரச்சனை இல்லை. நம்பர் கேட்டலாம்னு நினைக்கிறேன். நம்பர்லாம் வாங்கினா ஓவர் தான். இருந்தாலும் நம்பர் கேட்டால் கொடுப்பாளா? ஆமாம், உங்கள் நம்பர் சொல்கிறீங்களா? நான் நோட் பண்ணிக்கிறேன். எனக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கூட உங்களுக்கு கால் பண்ணி கேட்பேன்ல. அப்படி போடு. கடவுளாக பார்த்து கண்ணை திறந்துட்டாரு இந்த இருட்லையும். ஷோர், நோட் பண்ணிக்கோங்க.
ஆமா, அதுக்கு முன்னாடி ஒரு டவுட்டை கிளியர் பண்ணணும். என் நம்பர் உங்க அக்கா கொடுத்தாங்கல்ல லாஸ்டா ஃபைல் கொடுக்கும்போது, நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். அன்னைக்கு காலேஜ்க்கு வரும்போது என் நம்பரை ஒருத்தவங்களுக்கு கொடுத்தா 100 ரூபான்னு சொல்லி பேசிட்டு இருந்தீங்களே, அப்படி இருக்கும்போது என் நம்பர் உங்கள்கிட்ட இருக்கணுமே. என்ன முழிக்கிறீங்க? அன்னைக்கு என்ன எவ்வளவு பங்கம் பண்ணிட்டு இருந்தீங்க? 10 பேருக்கு கொடுத்தா கூட 1000 ரூபாய் ஆகும். அதுல சமோசா வாங்கிட்டீங்களான்னு பேசின கேஸ் தானே நீங்களாம். ஆமா, காலேஜ்ல யார் தேடினாலும் உங்க நம்பர் கிடைக்காது. அதனால எல்லாரும் அப்படி போட்டு போட்டு தேடிட்டு இருப்பாங்க. அதான் திடீர்னு என்கிட்ட நம்பர் இருக்கணும்னே அப்படி கலாய்ச்சி பேசிட்டு இருந்தோம். அப்பெல்லாம் நான் கொஞ்சம் கோவத்துல இருந்தேனா, அதான் உங்க நம்பரை டெலீட் பண்ணி விட்டுட்டேன். அது சரி. அப்ப உண்மையாவே டெலிட் பண்ணிட்டேன் என் நம்பரை. ஆமா, பின்ன நீங்க பண்ண விஷயம்லாம் அப்ப அப்படி, அதனால டெலீட் பண்ணிட்டேன். சரி, உங்க நம்பர் சொல்லுங்க, நான் மிஸ் கால் பண்றேன். என் நம்பர் சேவ் பண்ணிக்கோங்க, நானும் உங்க நம்பரை சேவ் பண்றேன். பண்ணிக்கோ. ஆமா, திரும்ப கேட்குறேன்னு எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கு ஒரு சில ஹேபிட்ஸ்லாம் இருந்துச்சுல, அதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்களா? ஏன் சேஞ்ச் பண்ணல? நம்பர் ஏதாவது தர மாட்டியா என்ன? அதுக்கு கேட்கல, இருந்தாலும் அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்கன்னு நான் சொன்னேன்ல, அதனால சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்களா? உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக தான் சொன்னேன். கண்ட்ரோலா இருக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். டக்குன்னுலாம் கண்ட்ரோல் பண்ண முடியாதுல்ல. அன்னைக்கே நான் சொன்னேன், உன்கிட்ட ஒரு நாள் கண்டிப்பா அதுக்கான ஆன்சரை சொல்றேன், ஏன் அப்படி பண்றேன்னு சொல்லிட்டு. என்னால முடிஞ்ச அளவுக்கு ஓகே தான் இப்ப. ஒரு பொண்ணு கேட்டோன்னே விட்டுட்டேன் அப்படின்னு கெத்தா சொல்லாம, நான் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்றேன் அப்படின்னு ஜெனுனா பதில் சொல்லியிருக்கீங்க. குட் ஆன்சர். வெல்கம். തേക്കിനിയും തെന്നലായി നിന്നരുകെ വന്നു ഞാൻ കാതിലൊരു മന്ത്രമായി കാകലികൾ മൂലവേ ஹலோ இல்லடா கடைக்குட்டி, என்ன இந்த டைம்ல ஃபோன் அடிச்சிருக்கேன்? அண்ணா, மழை பெய்யுது, எங்க நீ ஸ்டேஷன்லேருந்து கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன்டா, வந்துகிட்டு தான் இருக்கேன். ஏன் நீ இன்னும் வீட்டுக்கு போலையா? இல்லைண்ணா, மழை பெய்யறதுனால பஸ் ஸ்டாப் கிட்ட தான் வெயிட் பண்றேன். நீ போகும்போது அப்படியே என்ன கூட்டு போறியா? சரிடாமா, வெயிட் பண்ணு. நானும் பைக் எடுத்துட்டேன், ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன். ம், சரிண்ணா. யாரு? உங்க அஸ்வின் அண்ணனா? ம், ஆமா, ஸ்டேஷன்லேருந்து இப்போ தான் கிளம்புதான். எப்படி வந்துடும், பக்கத்தில் தானே பஸ் ஸ்டாப்பு, போகிறப்ப அப்படியே கூட்டு போகிறேன்னு சொல்லிடுச்சு. சரி ஓகே, எப்படியும் உங்க அண்ணா ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துருவாருன்னு நினைக்கிறேன். நீ பார்த்து போயிட்டு வரியா? ஏன் வெயிட் பண்ணுங்க, அண்ணன் வந்தோடனே பார்த்து பேசிட்டே போகலாம். இல்ல பரவாயில்ல, நீ அவர் வந்தோடனே பார்த்து கிளம்புன்னா ஒரு 5 மினிட்ஸ் தானே, தனியா நின்னுப்பியா? ம், நின்னுப்பேன். சரி ஓகே, டேக் கேர். ஏதாவது டவுட்னா கால் பண்ணு.